சைனால இருந்தோ அல்லது வேறு நாடுகளில் இருந்தோ நம்ம பொருட்களை இறக்குமதி செய்து நம்ம நாட்டில் சேல் பண்ணும்போது அல்லது வேற எங்கேயாவது சேல் பண்ணுகின்ற போது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் வந்து சைனா ப்ராடக்ட்னு சொன்னாலே ரொம்ப சீப்பாக இருக்கும் அல்லது சீப்பான ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சைனாவில் உள்ள ப்ராடக்ட் ஏன் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால், யார் அந்த பொருளை இறக்குமதி செய்கிறாங்களோ அவங்க சீப்பான பட்ஜெட்டில் அந்த பொருளை கேட்கறதால தான் அந்த கம்பெனியை அந்த ப்ரொடக்ஷனை அவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்க. அதே நேரம் உதாரணமாக குழந்தைகள் விளையாடுகின்ற டாய்ஸ், அந்த டாய்ஸ் வந்து லோக்கலில் ஆல்ரெடி 100 ரூபீஸு கிடைக்குதுன்னு சொன்னால், அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு, கார்கோ ஷிப்பிங் செலவு, கஸ்டம்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் வேணும் அது அப்படின்னு சொல்லி நம்ம சைனா கம்பெனியில் சொல்கிறதால 50 ரூபாய்க்கு பெருமதியான ப்ரொடக்ஷனை அவங்க நமக்கு தராங்க. அதே பொருளை நம்ம 300 ரூபாய்க்கு வேணும்னு சொன்னால் அதே டிசைனில் குவாலிட்டி அதிகப்படுத்தி அவங்க 300 ரூபாய்க்கு தருவாங்க. சைனா கம்பெனிகளை பொறுத்த வரையில் நம்மளோட டிமாண்டை பொறுத்து, நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து, நம்ம டிசைனை பொறுத்து எது வேணாலும் செய்கிறது மாதிரியான வசதி வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்குறாங்க. அப்போது நம்ம எடுக்க போகிற ப்ராடக்ட், நம்ம கொண்டு வரப்போகிற ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட் என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறது நம்மளோட பொறுப்பில் இருக்குது. அது எப்படி தீர்மானிக்கலாம்னா, ஒன்று நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து மாறலாம், அல்லது லோக்கலில் இருக்கக்கூடிய அதே பொருளுக்கு கம்படிட்டிவாக போட்டியாக நாங்கள் மாறணும் அப்படின்னாலே ஏற்கனவே இருக்கிற பொருளை விட சீப்பாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணால் சீப்பாக கொண்டு வருவோம். அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கிறது, அதனால் அதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ குவாலிட்டியாக கொடுக்க நம்ம ட்ரை பண்ணுறோம், அதனால் ப்ரைஸ் அதிகமாகிறது. இந்த கான்செப்டை நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொருளை இறக்குமதி செய்யும் போதோ அல்லது ப்ரொடக்ஷனை பற்றி யோசிக்கும் போதும் கவனத்தில் கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.